திருச்சிற்றம்பலம். நமக்கெல்லாம் அருள் புரிந்து நம்ம எந்நாளும் காக்கின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சி இறைவன் அருளால் இன்று 4வது ஆண்டை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு பணியான வணக்கம். இம்மன்றத்திற்குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 158வது அமர்வாக திருத்தலமுற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதின ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 157வது அமர்வில் திருக்காராயில் என்ற திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளை திருப்பதிகத்தை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திருக்காராயில் திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருக்கன்றாப்பூர் மற்றும் திருவலிவலம் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அந்த திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதமூரர் திருத்தால் போற்றி போற்றி பிடியதன் நூறு உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினல் மீது கொடை வடிவினர் பயில் வலிபல முறை ஏறையே எல்லாம் வல்ல கண்ணுதல் கடவுள் கைலைநாதனுடைய தனிப்பெரும் கருணையினால் தொடர்ந்து நாங்கள் 158வது வாரமாக இந்த திருமுறை எழில்ஞான பூஜையை ஈசன் திருவருளால் குருவருளால் இதில் பங்கு பெறக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெருமான் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நல்ல புண்ணிய செயல் யாருக்கும் கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு பெருமான் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு கிழமையும் ஒரு தலத்தை எடுத்துக்கொண்டு அத்தலத்தினுடைய புராணம், அப்பதிகங்கள், அத்தலத்தினுடைய சிறப்பு, அக்கோயிலினுடைய திருப்புகள் இவையெல்லாம் பாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நமக்கு நிரம்ப வழங்கியிருக்கிறார்கள். இந்த சிவபுண்ணிய பணியை தன்னோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாது உலகம் முழுவதும் இதை வாரி வாரி இந்த சிவபுண்ணியத்தை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அத்துணை அன்பர்களுடைய புண்ணிய தொண்டுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
இன்று 183வது தலம் கன்றாப்பூர் என்கிற ஒரு புண்ணிய ஸ்தலம். எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் செய்தால்தான் இந்த தலத்தினுடைய மண்ணை மிதிக்க முடியும் என்று தலபுராணம் சொல்லுகிறது. அத்துணை சிறப்பு வாய்ந்த தலம் இது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் போகிற வழியில மாவூர் என்கிற ஊரிலிருந்து செல்ல வேண்டிய தலம். தற்பொழுது இதற்கு வழங்குகிற பெயர் கோயில் கண்ணாப்பூர். நம்முடைய தேவாரங்கள்ல கன்று ஆப்பூர்னு வரக்கூடிய ஸ்தலம் இன்று மக்களின் வழக்கு மொழியிலே கோயில் கண்ணாப்பூர் என்று வழங்கப்படுகிறது. பாண்டவர்கள் வழிபட்டு தன்னுடைய பாவங்களை நீக்கிய ஒரு ஸ்தலம், ஒரு திருக்கோவில் இது. இடும்பன் வழிபட்டு புண்ணியம் பெற்ற தலம். தர்மசர்மா என்கிற ஒரு வேதியர் தான் செய்த பாவங்களை தீர்ப்பதற்காக பாப விமோச்சனம், சாப விமோச்சனம் பெற்ற ஊர் இந்த கோயில் கண்ணாப்பூர். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம். பாடல் பெற்ற தலங்கள்ல கன்று ஆப்பு ஊர். கன்றுன்னா பசுக்கன்று. ஆப்பு என்று சொன்னால் நடுத்தறி. நடுத்தறினா முளைக்குச்சி. ஒரு சின்ன கட்டையில இருக்கிற அந்த பசுவை கட்டுகிற கட்டுத்தறின்னு சொல்லுவார்கள். பசுவிற்கும் ஒரு ஆப்பை கீழே மர முளைக்குச்சியை நட்டு அதுல ஒரு கயிற்றை கட்டி, இதுக்கு பேரு கந்தழி அப்படின்னு பேரு. கந்தழி அப்படின்னா கட்டுதல். கடவுளுக்கு பேரே கந்தொழின்னு பேரு. இந்த ஆன்மாவை இந்த உடம்போடு சேர்த்து கட்டுவதற்கு ஒருவன் வரணும். பசு தன்னை போல கட்டி கொள்ளாது, அந்த கயிறு தன்னை போல பசுவை சுற்றி கொள்ளாது. இந்த பசுவிற்கும் இந்த ஆப்பிற்கும் இடையில ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறை கட்டுவதற்கு ஒரு ஆள் தேவை. அவன்தான் சிவன், அவன்தான் கடவுள் என்பதை சைவ சித்தாந்தத்தை மிக சாறு பிழிந்து சொன்ன ஒரு வார்த்தை கந்துழி என்கிற ஒரு வார்த்தையை தொல்காப்பியம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த கட்டுத்தறிக்கு கந்தழி என்று பெயர். கட்டுத்தறி, நடுத்தறின்னு பேரு. கன்று ஆப்பு. பசுமாட்டை கட்டுவதற்காக தரையில அடிக்கிற ஒரு மரத்தினாலான ஒரு முளைக்குச்சி. இதுதான் இந்த மூலஸ்தானத்துல சிவலிங்கமாக இருக்கிறது. இதுதான் உலக அதிசயம். குதிரை கொள்ளுப்பை சிவலிங்கமாக மாறியது. குதிரையினுடைய காலடி குழம்பு தடம் சிவலிங்கமாக மாறியது. உடும்புவால் சிவலிங்கமாக மாறியது. எறும்பு புற்று சிவலிங்கமாக மாறியது. பிடித்து வைத்திருக்கிற மண் சிவலிங்கமாக மாறியது. இங்கு அமிர்த குடமே சிவலிங்கமாக மாறியது. இங்கு பசுமாடு கட்டக்கூடிய அந்த முளை காம்பு ஆப்பு சிவலிங்கமாக மாறியது. இந்த ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடினார், கிடைக்கல. சுந்தரர் பாடியிருக்கிறார், கிடைக்கல. நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் மிக அழகான ஒரு தாண்டகத்தை பாடியிருக்கிறார்கள். அற்புத தாண்டகம். இந்த தாண்டகத்துல எவ்வளவு செய்திகளை சொல்லுகிறார் அப்பா, சொல்லி முடியாது. அத்துணை சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். ஒரு சிவனடியார் எப்படி இருக்கணும்? சுவாமி எங்க இருக்கிறார்? முதல்ல கடவுள் அங்கு இருக்கிறாரா, இங்கு இருக்கிறாரா, எங்கு இருக்கிறார்? அடியார் என்றால் யார்? அடியார் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற தத்துவார்த்த உண்மைகளை மிக தெளிவான முறையில் நமக்காக சொல்லியிருக்கிற ஒரு பதிகம், புரட்சி திருப்பதிகம். இதுபோல யாரும் இப்படியெல்லாம் சைவத்தையும் நம்முடைய சமயத்தையும் சமமாக பார்க்கிற ஒரு பதிகம் வேறு எந்த பதிகத்திலையும் பார்க்க இயலாது. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பதிகத்தை நாங்கள் பாடுவோம். இதனுடைய தல வரலாறு
இந்த ஊர்ல ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அந்த சிவனடியாருக்கு ஒரே ஒரு மகள். அந்த அம்மையார் போன ஜென்மத்துல சுதாவல்லிங்கிற பெயர்ல கைலாயத்துல இருந்து மீண்டும் பிறவியை எடுத்த ஒரு ஆன்மா. அப்படி கைலாயத்திலிருந்து வந்ததுனால அவர்களுக்கு சிவபூஜை, சிவபெருமானுடைய ஞானம், சிவபெருமானை வழிபடக்கூடிய புண்ணியம் இதையெல்லாம் கிடைத்தது. சுதாவல்லி பருவம் எய்தினார். அவர் தந்தை பார்த்தார், நல்ல மணமகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அதன்படியே சுதாவல்லிக்கு நல்ல மணமகனை தேர்ந்தெடுத்தார். ஆனால் மணமகனோ வைஷ்ணவ குடும்பத்தை சார்ந்தவன், சிவனை தூஷணம் செய்பவன், சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பம். திருநீரோ நமச்சிவாய மந்திரமோ சிவலிங்கமோ அவர்கள் பார்த்து அறியாத ஒரு குடும்பம். பார்த்து விட்டால் கடும் கோபம் கொள்ளக்கூடிய ஒரு குடும்பம். சிவ நிந்தனை, சிவனை தூஷணம் செய்யக்கூடிய, அவனை ஏசக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த வைஷ்ணவ குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்திலே வினை வயத்தினாலே சுதாவல்லியை திருமணம் செய்து வைத்தார்கள். சுதாவல்லியும் திருமணம் செய்து தன்னுடைய இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சிவபூசையை விடுவதற்கு மனமில்லை. எத்தனையோ ஜென்மம் ஜென்மமாக சிவ வழிபாடை செய்து வந்த இந்த பெண் திருமணமான பொழுதும் சிவபெருமானை நினைத்து கொண்டு வருந்திக் கொண்டு அழுது கொண்டு இருந்தார். யாருக்கும் தெரியாமல் தன் மார்பகத்திலே திருநீரை பூசிக்கொண்டார். பஞ்சாட்சர நாமத்தை சொன்னார். சிவபெருமானை வழிபட்டார். அவன் நாமங்களை கேட்டு கண்ணீர் சொரிந்தார். சதா சர்வகாலமும் தன்னுடைய நாயகன் எம்பெருமான் கைலைநாதனை வழிபட்டு கொண்டே இருந்தார் அந்த பெண். இதெல்லாம் தெரியாத இந்த வைஷ்ணவ குடும்பத்தினுடைய இந்த சுதாவல்லியினுடைய கணவன், மாமி போன்றவர்கள் சுதாவல்லியை கண்காணித்தார்கள். சுதாவல்லி எங்களுக்கு தெரியாமல் சிவபெருமானை வழிபாடு செய்கிறாள் என்கிற உண்மையை புரிந்து கொண்டார். அவ்வப்போது சுதாவல்லியை கண்டித்து கொண்டும் இருந்தார்கள். சுதாவல்லி இவையெல்லாம் பொருட்டாக எண்ணவே இல்லை. ஆனால் தினந்தோறும் கட்டுத்தரையில பசுவுக்கு பால் கறக்கிற பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த முளைக்காம்பை சிவலிங்கமாகவே எண்ணினார்கள் சுதாவல்லி அம்மையார். இந்த முளைக்காம்பை பார்க்கிற பொழுது எங்கள் பெருமானை, ஈசனை பார்ப்பது போல அல்லவா இருக்கிறது என்று எண்ணினார் சுதாவல்லி. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அந்த சொம்பில் இருந்த ஒரு அளவு இருக்கிற பாலை எடுத்து அந்த முளைக்காம்பிற்கு அபிஷேகம் செய்து சிவபெருமானாகவே பாவித்து அந்த முளைக்காம்பை வளமாக வந்து வணங்கி எம்பெருமானை தியானம் செய்து தன் வீட்டிற்கு சென்றார். அப்படி செல்லுகிற பொழுது பால் குறைந்து கொண்டே வந்தது. ஏன் பால் குறைஞ்சது? சுதாவல்லி அம்மையார் தான் தினந்தோறும் அந்த முளைக்காம்புக்கு பாலை ஊற்றி அபிஷேகம் செய்கிறார்களே, அப்பொழுது பால் குறைந்தது. தன் மாமியார் கேட்டார், ஏன் பால் குறைந்தது என்று சொல்ல, நான் நடந்து வருகிற பொழுது படி தட்டி பால் சிந்தி விட்டது என்று பொய் சொன்னார். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்க்கும் நன்மை பயக்குமெனில் என்பது போல இப்போ ஒரு நாள் தன்னுடைய மகனும் இந்த மாமியும் சுதாவல்லி செய்யக்கூடிய இந்த காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். உடனே ஒரு மறைவான இடத்திலே அமர்ந்து கொண்டார்கள். சுதாவல்லி எப்பொழுதும் போல யாரும் இல்லை என்று எண்ணி பசுவினுடைய பாலை கறந்தார். பாலை கறந்து இந்த ஆப்பிற்கு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி அபிஷேகம் செய்தார். இதை பார்த்து கோபமுற்றார்கள் சுதாவல்லியினுடைய கணவனும் மாமியும். உடனே கோபத்து வெகுண்டெழுந்து தன் கையினாலே கோடாரியை கொண்டு வந்தான் கணவன். சுதாவல்லியை நைய புடைத்தான் மாமி. இந்த ஆப்பு இருந்தால்தான் நீ அபிஷேகம் செய்வாய், வைஷ்ணவ குடும்பத்தில் சிவனுக்கு இங்கு என்ன வேலை என்று எண்ணி அந்த ஆப்பை தன்னுடைய கோடரியால் ஓங்கி வெட்டினான். ரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த கோடரியால் வெட்டியவனும் மயங்கி கீழே விழுந்து மூர்ச்சையானான். அவளை தண்டித்த அந்த மாமியும் கீழே விழுந்தார்.
சிவபெருமான் விடையிலே காட்சி கொடுத்து சிவத்ரோகம் செய்த இந்த இவர்களுக்கெல்லாம் நரகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சுதாவள்ளியை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றார். இப்படி எத்துணை தடைகள் இருந்தாலும் சோதனை இருந்தாலும் தன் சிவனை மறவாது தன் தொண்டை மறவாது செய்து வந்த அந்த அம்மையாருக்கு கைலாய காட்சி வழங்கி கன்று கட்டிய ஆப்பிலே நாம் என்றும் தங்கியிருப்போம் என்று சொல்லி இன்றளவிலும் அந்த முளைக்காம்பு கன்று ஆப்பு மூல சிவலிங்கமாக இருக்கிற வெட்டுப்பட்ட சிவலிங்கமாக இருக்கிற ஒரு புண்ணிய தலமாக விளங்கி வருகிற மிக சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் நம்முடைய கன்றாப்பூர் நடுதறியப்பர். இந்த சுவாமியினுடைய அற்புதம் மிக சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய மனதில் இருக்கிற கவலைகளை தீர்ப்பார், நோய்களை தீர்ப்பார். அடியார்கள் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பதிகம் இது. அந்த பதிகத்தை இன்று நாவுக்கரசர் திருவாயிலாக நாங்கள் விண்ணப்பம் செய்வோமாக. நாவுக்கரசர் துதி. குழிந்து சுழிப்பெரு நாபியின் கண் மயிர் நிறையார் குறும்பை முளையிடையே செலுந்த கை நல் மடவார் அழிந்த பொசிதிலே அழிந்த பொசி அதிலே கிடந்த இரவு பகல் நீ அலைந்த அருமது நீ அறிந்திலை கொள் மனமே கழிந்த கழி கிடுநாளில் இணங்கி தயனகவே கசிந்தய 700 பதிகநிதியே பொழிந்த அருளுதி திருநாவின் எங்கள் அரசினையே திருநாவின் எங்கள் அரசினையே புரிந்து நினை இதுவே மருந்து இதுவே மருந்து இதுவே மருந்து பிரிதில்லையே ஏ பண் திருத்தாண்டகம், ராகம் அரிக்காம்போத்தி, தாளம் திஸ்ர நடை. இந்த ஒவ்வொரு பதிகத்திலேயுமே மிக தெளிவாக சொல்லுகிறார். முதல் பாட்டுல இந்த கன்றாப்பூர் சுவாமியை எங்க பார்க்கலாம்னு சொல்றார். அந்த சுவாமியை எங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்றார். மாதினையோர் கூறுகந்தாய் மறைகொள் நாவம் மதிசூடி வானவர்கள் தங்கற்கெல்லாம் நாதனே என்றென்று பரவினாலும் நைந்துருகி வஞ்சமற்று அன்பு கூர்ந்து வாதனையால் பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவது வாழ்த்திய தீ காதன்மையால் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே 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 விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழொடு கோவணமும் தற்று செடிவுடைய பல்தினை நோய் தீர்ப்பாயென்றும் செல்கதிக்கு வழி காட்டும் சிவனே என்றும் துடியனைய இடைமடவால் பங்கா என்றும் சுடலை தனில் நடமாடும் சோதி என்றும் கடிமலர் தூய் தொழுமடியா நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறி காணலாமே கன்றாப்பூர் நடுதறி
காணலாமே. எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டாலுள்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைந்தங்குவது நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்து சந்திரமே பேணி கவராதே தொழுமடிய நெஞ்சில் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. இளங்காலம் செல்லானால் என்று நெஞ்சத்து இடையாதே யாவர்க்கும் பிச்சையிட்டு விளங்காதே நெறி நின்றங்க அறிவே மிக்கு மெய்யன்பு புகப்பெய்து பொய்யை நீக்கி துலங்காமை வானவரை காத்து நஞ்சம் உண்ட பிரான் அடியினைக்கே சித்தம் வைத்து கலங்காதே தொழுமடிய நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. விருத்தனே வேலை விடமுண்ட கண்டா விரிசடை மேல் வெண்திங்கள் விளங்க சூடும் பொருத்தனே உமை கனவ உலக மூர்த்தி நுந்தாத உன் சுடரே அடியார் தங்கள் பொருத்தனே என்றென்று புலம்பி நாடும் புலனைந்தும் அகத்தடக்கி புலம்பி நோக்கி கருத்தினாள் தொழுமடிய நெஞ்சில் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. 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 பொசியினால் மிடைந்து புழு பொதிந்த போர்வை பொல்லாத புலலுடம்பை நிலசும் என்றும் பசியினால் மீதூரப்பட்டே ஈட்டி பலர்சுதவுல ஒழிந்து பவல வாயார் பசியினால் அகப்பட்டு வீழா முன்னம் வானவர்கோன் திருநாமம் அஞ்சும் சொல்லி கசிவினால் தொழுமடிய நெஞ்சில் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. ஐயினால் மிடரடை புண்டு அக்கை விட்டு ஆவியார் போவதுமே அகத்தார் கூடி மையினால் கண்ணெழுதி மாலை சூட்டி மயானத்தில் இடுவதன் மதியம் சூடும் ஐயனார் காளாகி அன்பு மிக்கு அகம் குழைந்து மெய்யரும்பி அடிகள் பாதம் கையினால் தொழுமடிய நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறி காணலாமே. திருந்திமயலை வரையும் காவலேவி திகையாதே சிவாய நம என்னும் சிந்தை சுருதிதனை துயக்கருத்து துன்ப வெள்ள கடல் வீந்தி கரையேறும் கருத்தே மிக்கு பருதிதனை பல்பறித்த பாபநாசா பரஞ்சுடரே என்றென்று பரவினாலும் கருதி மிக தொழுமடிய நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை
காணலாமே. ஏ குனிந்த சிலையால் புறமொன்றும் எரித்தாயென்றும், குனிந்த சிலையால் புறமொன்றெரித்தாயென்றும், குற்றுதைத்த குறைகழல் செவடியா என்றும், தனஞ்சயற்கு பாசுபதமீந்தாய் என்றும், தசக்கிரிவன் மலையெடுத்த விரலால் ஊன்றி முனிந்தவன் தன் சிரம் பத்தும் தாளும் தோளும் முரணழிந்திட்டு அருள் கொடுத்த மூர்த்தி என்றும், கனிந்து மிக தொழுமடிய நெஞ்சின் உள்ளே கன்றாப்பு நடுதறியை காணலாமே. கன்றாப்பு நடுதறியை காணலாமே. கன்றாப்பு நடுதறியை காணலாமே. கன்றாப்பு நடுதறியை காணலாமே. மிக அற்புதமான திருப்பதிகம் இது. முதல் பாட்டிலேயே சொல்றார் நாவுக்கரசர், மாதினையோர் கூறுகந்த மாதினைவோர் கூறுகந்த மறைகொள் மதிசூடி வானவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே என்றென்று பரவி நானும் நைந்துருகி வஞ்சகம் மற்று அன்பு கூர்ந்து வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்தி ஏத்தி காதன்மையால் தொழும் அடியா நெஞ்சினுள்ளேயே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. காணலாமே. ஏ மிக அழகா சொல்லுகிறார். மாதினையோர் கூறுகந்தாய் மறைகொள் நாவ மதிசூடி மாணவர்கள் தங்கட்கெல்லாம் நாதனே. இப்படி எல்லாம் சுவாமிய வாழ்த்தணுமா? என்று என்று பரவினாலும் நைந்துருகி வஞ்சகம் மற்று வஞ்சனை இல்லாம நல்ல எண்ணத்தோட அன்பு கூர்ந்து நல்ல அன்பு இருக்கணும். வாதனையால் நியமமா முப்பொழுதும் நீர் பூநீர் கொண்டு 3 பொழுதும் செய்யணுங்கிறார். ஒரு வேளையாவது சுவாமிக்கு ஒரு 4 பூவையாவது பறிச்சு போட்டு ஒரு தேவாரம் திருவாசகம் சொல்லணும். முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது எழுந்த உடனேயே சுவாமிய வாழ்த்தி எழுந்திருக்கணும். வைகள் மறவாது வாழ்த்தி ஏத்தி காதலோடு காதன்மையால் தொழும் அடியார் காதன்மையால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே. இப்படியெல்லாம் யார் இருக்காங்களோ அவங்கதான் அடியார். அவங்க நெஞ்சின் உள்ளே யாரை பார்க்கலாம்? கன்றாப்பூர் போகணும்னு அவசியம் இல்ல, அந்த அடியார் நெஞ்சிலேயே சுவாமி இருப்பாராம். கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. இப்படியெல்லாம் தொண்டு செய்யணும் சொல்றார் 2வது பாட்டுல. விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி, நல்ல திருநீரை எழுந்த உடனேயே திருநீரை பூசணும்.
வெழுத்தமைத்த கீழோடு கோவணமும் தற்று செடி உடைய வல்வினை நோய், செடின துன்பம், செடி உடைய வல்வினை நோய் தீர்ப்ப என்றும், அப்பா என் வினையெல்லாம் தீர்ப்பாய் சிவனே, செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும், இப்படி எல்லாம் பாராட்டுங்க. சிவனே என்றும் துடினா உடுக்க, துடி அணைய இடைமடவாள் பங்க என்றும், பங்க என்றும், சுடலைதனில் நடமாடும் சோதி என்றும், இப்படியெல்லாம் அந்த பெருமானை வாழ்த்தி கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே, 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 கன்றாப்பூர் நடுத்தரியை காணலாமே, காணலாமே. மூன்றாவது பாட்டுல பெரிய புராணத்தையே அப்படியே சொல்றார். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், எவரேனும், என்ன ஜாதி, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் பெரிய பணக்காரரா ஆண்டியா அரசனா என்று தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் யாராக இருந்தாலும் விளாடம்னா நெற்றி விளாடம். எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும், சாதனம்னா ருத்ராட்சம், சாதனமும் கண்டால் உள்கி, அவரை பார்த்தா வணங்கி, உவராதே, அவரை வேறுபாடு பண்ணாத, அவரை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு மேல காதல் கொண்டு, அவரவரை கண்ட போதே, இப்படிப்பட்ட அடியார்களை பார்த்தபோது உகந்து அடிமை திறம் நோக்கி, அடியார்க்கு அடியேன் ஐயா என்று அவர்களை வணங்கி, உவந்து நோக்கி நல்ல கனிவோடு அவர்களை பார்த்து, இவர் தேவர் அவர் தேவர், இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒழிந்து வேறுபாடு படுத்தாது, இவர் சிவபெருமானா இல்ல அவர் சிவபெருமானா என்கிற வேறுபாடை எல்லாம் நீக்கி திறமே பேணி, சிவபெருமானுடைய திறத்தை மட்டுமே பேணி கவராதே, கள்ளங்கபடம் இல்லாத அடியார்கள், கவர்தல் கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே, கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே, கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே. இதைத்தான் பின்னாடி சொல்லுவார். அங்கமலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவா சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டி நாமணங்கம் கடவுளாரு. நாயன்மார்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சேரமான் பெருமாள் ஒரு சலவை தொழிலாளி வண்ணாருடைய காலில் விழுந்தார். வந்தவன் காமாந்தகாரன் என்று தெரிந்திருந்தாலும் கூட அவர் சிவனடியார் என்பதற்காக தன் மனைவியை தானமாக வழங்கினார் இயற்பகை நாயனார். வந்தவன் கெட்டவன் என்று தெரிந்தாலும் கூட முத்தநாதன் என்று அறிந்து தன்னுடைய உயிரை அவனுக்கு தானமாக வழங்கினார் மெய்ப்பொருள் நாயனார். இப்படியெல்லாம் நம்முடைய அடியார்கள் வாழ்ந்து வந்தார்கள்ங்கிற ஒரு வரலாறை சொல்லுகிறார் நாவுக்கரசர். 4வது பாட்டு. யாருக்கும் தர்மம் செய்யணும்,
இளம் காலம் செல்லானால் என்று நெஞ்சத்து இடையாதே யாவர்க்கும் பிச்சையிட்டு விளங்காதே நெறி நின்றங்கறிவே மிக்கு மெய்யன்பு புகப்பெய்து பொய்யை நீக்கி இளங்காலம் செல்லா நாள் என்று இன்னும் ரொம்ப நாள் வாழ்வோம் அப்படின்னு இந்த நெஞ்சத்திலேயே மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு இடையாது, யாருக்கும் தர்மம் செய்யாது, ஒரு பிச்சை கூட இடாது, பிச்சையிட்டு விளங்காது, தர்மம்னா என்னன்னு தெரியாம இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இப்படி நெறியோடு நின்று அறிவோடு மெய்யன்பு புகப்பெய்து பொய்யை நீக்கி துலங்காமை வானவரை காத்து நஞ்சம் உண்டபிரான் அடிக்கே சித்தம் வைத்து கலங்காதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லுகிறார்கள். ஆறாவது பாடல்ல பொசியினால் விடைந்து புழுப்பொதிந்த போர்வை பொல்லாத புலால் உடம்பை நிலாசும் என்றும், ஓட்டையால அடைக்கப்பட்ட இந்த உடம்பு ஒரு பைசாவுக்கு நிலாசு, இது சமானம் இல்லை, அழிஞ்சு போயிரும். பசியினால் மீதூரப்பட்டே ஈட்டி காலை கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் என்று சொல்லுவார் மணிவாசகர். இப்படியெல்லாம் பசியும் மலமும் உறக்கமும் வந்து கொண்டே இருக்கிறது. பசியினால் மீதூரப்பட்டே ஈட்டி பலர்க்கு உதவல் அது ஒழிந்து, பல பேருக்கு தர்மம் செஞ்சு நல்ல உதவிகள் செய்யணும், அந்த எண்ணம்லாம் வராம பலர்க்கு உதவல் அது ஒழிந்து, உதவி செய்யாம லோபியாக சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்றார். ஒழிந்து பவளவாயார் வசியினால் அகப்பட்டு விழா முன்னம் வானவர்கோன் திருநாமம் அஞ்சும் சொல்லி நமசிவாயத்தை சொல்லி கசிவினால் நல்ல கசிந்து கண்ணீர் மல்கி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் நெஞ்சினுள்ளே எங்கள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லுகிறார். ஏழாவது பாட்டுல உலக நிலையாமை வாழ்க்கை நிலையாமையை சொல்லுகிறார். ஐயினால் மிடரு, ஐயினா சளி, ஐயினால் மிடரு, மிடருனா தொண்டை, இந்த கபம் போய் தொண்டையை அடைச்சு ஆட்டை விட்டு உடம்பை விட்டு ஆவியார் போவதுமே, ஆர்விகுதி போடுறார். ஆவிக்கு ஆவியார் மரியாதை கொடுக்கிறார். ஆவியார் போவதுமே அகத்தார் கூடி, இந்த பக்கம் ஆவியார் போன பிறகு அந்த பக்கம் அகத்தார் வருவார்கள், சொந்தக்காரர்கள். அகத்தார் கூடி மையினால் கண்ணெழுதி, அந்த காலத்துல ஓலையில எழுதினாங்க, இன்னைக்கா இருந்தா SMS போடுவார்கள், வாட்ஸ்அப்ல அனுப்புவார்கள். அன்னைக்கு சொல்றார் மையினால் கண்ணெழுதி. நான் இன்னமும் நம்முடைய வழக்கம் என்னதான் அறிவியல் வந்தாலும் பேப்பர் வந்தாலும் கருப்பு மையில தான் அச்சு கோக்குறோம். வித்தியாசமா இருக்கட்டுமேனு சகப்புலையோ நீல கலர்லயோ பச்சை கலர்லயோ நம்ம எழுத்த கூட்டுறது இல்லை. எழுத்த நம்ம எந்த புத்தகம் போட்டாலும் அதுல கருப்பு மை எழுதுறதா வழக்கம். அதுதான் சொல்றார். மையினால் கண்ணெழுதி, கண்ண ஓலசுவடி லெட்டர், கண்ணெழுதி மாலை சூட்டி, அந்த பிணத்திற்கு மாலை சூட்டி மயானத்தில் இடுவதன் முன் மதியம் சூடும் ஐயனார்க்கு ஆளாகி அன்பு மிக்கு அகம் குழைந்து மெய்யரும்பி அடிகள் பாதம் கையினால் தொழும் அடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியே காணலாமே
கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே காணலாமே காணலாமே. ஏ எட்டாவது பாடல்ல திரிந்திமையால் ஐவரையும் காவலேவி, ஐம்புலன்களையும் விரட்டி விட்டுவிட்டு திகையாதே, கொஞ்சம் கூட பதஷ்டப்படாத, கவலைப்படாத, சோர்வடையாதீர்கள். சிவாய நம, இந்த சிவாய நம என்கிற இந்த தூல பஞ்சாட்சரத்தை சிவாய நம என்னும் சிந்தை கசுருதிதனை துயக்கருத்து துன்ப வெள்ள கடல் நீந்தி கரையேறும் கருத்தே மிக்கு. பருதிதனை சூரியனுடைய பல்லை பறித்த பாபநாச பரஞ்சுடரே என்று என்று பரவினாலும் கருத்தி மிக தொழுமடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. நம்முடைய தவ குறைவு 9வது பாடல் கிடைக்கல. அந்த பாடல்ல என்ன விஷயத்த சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நம்முடைய பெரிய தவ குறைவு 10வது பாடல்ல சொல்லி முடிக்கிறார். குனிந்த சிலையால் புறமூன்றெரித்தாயென்றும் கூற்றுதைத்த குறைக்கடல் சேவடியா என்றும் தனஞ்சயற்கு பாசுபதம் ஈந்தா என்றும் தசக்கிரீவன் மலையெடுத்த விரலால் முன்றே முனிந்தவன் தன் சிரம்பத்தும் தாளும் தோளும் முரணழிந்திட்டருள் கொடுத்த மூர்த்தி என்றும் கனிந்து மிக தொழுமடியார் நெஞ்சில் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை பாடிய அன்பர்கள் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம், அடியார் நெஞ்சிலேயே சுவாமியை பார்க்கலாம்னு சொல்றார். நீராறும் சடை முடியார் நிலவு திருவழிவலமும் நினைந்து சென்று வாராரும் முலை மங்கை உமைப்பங்கர் கழல் பணிந்து மகிழ்ந்து பாடி காராரும் கரை கண்டரு கீழ்வேலூர் கன்றாப்பூர் கலந்து பாடி ஆராத காதலினால் திருவாரூர் தனில் மீண்டும் அணைந்தார் அன்றே. பொதுத்தல திருப்புகள் எட்டிலே வரை பாட்டிலே சில நீட்டிலே இனிதன்று தேடி எட்டிலே வரை பாட்டிலே சில நீட்டிலே இனிதென்று தேடி ஈட்டுமா பொருள் பார்த்துணாதிகள் ஏற்றமான குள்ளங்கள் பேசி காட்டிலே இயல் நாட்டிலே பயில் வீட்டிலே உலகங்கள் ஏச காக்கை நாய் நரி குழாமூன யாக்கை மாய்வதொழிந்திடாதோ கொட்டுமாயிர நாட்டனான் உரை கோட்டுவாடி பமங்கை கோவே
கோத்த வேளையில் ஆர்த்த சூர்பர் வேசி காவல கொங்கில் வேலை புட்டுவர் சில பொட்டு வேடுவர் புட்கை சேர்க்குறமங்கை பாகா புத்த மாமலர் சாத்திய கழல் போற்று தேவர்கள் தம்பிரானே புத்த மாமலர் சாத்திய கழல் போற்று தேவர்கள் தம்பிரானே தம்பிரானே. காவடி சிந்திலே அமைந்த இந்த திருப்புகள் எட்டிலே வரை பாட்டிலே சில நீட்டிலே இனிதென்று தேடி ஈட்டுமா பொருள் பார்த்துனாதிகள் ஏற்றமா நகுலங்கள் பேசி ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து காசுக்காக இவரை பாடினா புண்ணியம் கிடைக்குமா, அவரை பாடினா புண்ணியம் கிடைக்குமா, இந்த ராஜாவை புகழ்ந்து பேசினால் புண்ணியம் கிடைக்குமான்னு சொல்லி அவரை பத்தி புகழ்ந்து ஒரு பாட்டை எழுதுறார் ஒரு புலவர். எட்டிலே வரை பாட்டிலே சில நீட்டிலே இனிதென்று தேடி. மனுஷர்களை பற்றி பாட்டை எழுதி அவர்களை புகழ்ந்து அவரை புகழ்ந்து பாடினா காசு கிடைக்குமான்னு இப்படி இடமா தேடி ஒவ்வொரு ராஜ்யமா ஒவ்வொரு பெரிய மனுஷனையா போய் தேடி ஈட்டுமா பொருள் அப்படி பொருளை சேர்த்து வச்சு தான் மட்டுமே சாப்பிட்டு உறவார்கள் வருவார்கள்னு பார்க்காம தன் சொத்தை தானே அனுபவிக்கணும்னு பார்த்து உண்ணணுங்கிறார். யாராவது காக்கை கரைந்துண்ணும் காலம் கண்டு உண்மின்பர் திருமந்திரத்துல. ஒரு சாதமோ ஒரு ஏதோ போட்டோம்னா காக்கை உடனே வந்து சாப்பிடாது, ஒரு 4 தடவை காக்கான்னு கத்தி கொண்டுதான் சாப்பிடும். தன்னுடைய இனத்தை அழைத்து பிறகு சாப்பிடும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல, தான் மட்டுமே உண்ணணும்னு நினைப்பா அப்படின்னு சொல்றார். பார்த்துனாதிகள் ஏற்றி ஏற்றமான குலங்கள் பேசி தன் குலத்தினுடைய பெருமையை பேசிக்கொண்டு காட்டிலே இயல் நாட்டிலே காட்டிலே இயல் நாட்டிலே பயில் வீட்டிலே உலகங்கள் ஏச. காட்டுல வாழ்றவங்களும் நாட்டுல வாழ்றவங்களும் வீட்டுல இருக்கிறவங்களும் நம்மை ஏச காக்கை நாய் நரி பேய் குழாமுன அக்கை மாய்வதொழிந்திடாதோ. இந்த உடம்பு காக்கைக்கும் நாய்க்கும் நரிக்கும் பேய்க்கும் இப்படி இரையாவதற்கு இந்த உடம்பு சரியாகுமா? கொட்டுமாயிர நாட்டு நாரூரை 1000 கொம்புகளை உடைய வெள்ளானை இருக்கிற நாடு சொர்க்கலோகம், தேவலோகம். அந்த தேவலோகத்துல இருக்கிற தேவேந்திரனுடைய மகள் தெய்வ யானை. அந்த தெய்வ யானையை மணந்த வாலிப மங்கை கோவே கோத்த வேளையில் ஆர்த்த சூர் பொரு வேசிகாவல கொங்கில் வேளை. கொங்கு நாட்டுல உறைந்திருக்கிற கையில் வேலை வைத்துக் கொண்டு சூரனை கடிந்த எங்கள் குமர பெருமாளே, பூட்டுவர் சிலை கோட்டு வேடுவர் கையில வில்லை அம்பை பூட்டி நாணை பூட்டி நரம்பை இழுத்து அப்படி மிருகங்களை விலங்குகளை வேட்டையாடுகிற அந்த வேடுவர் குலத்தில் புட்கை சேர்க்கூற மங்கை பாகா. அந்த வேடுவர் குலத்திலே தோன்றிய எம்பிராட்டி வள்ளி நாயகியை புத்தமாமலர் சாத்தியே கழல் வள்ளி பிராட்டியை ஏற்றுக்கொண்ட பெருமாளே, உன்னுடைய பொன்னார் கமலங்களை தேவர்கள் பூவை சாற்றி அந்த தேவர்கள் வணங்குகின்ற எங்கள் தலைவனே, தம்பிரானே, முருகனே, சுப்பிரமணியனே என்று அருணகிரி சுவாமிகள் வழிபாடு செய்கிறார்கள். அவர் திருவடியை போற்றி இந்த தலத்தை நிறைவு செய்வோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். 184வது தலம் வழிவலம் பெரு மாடக்கோயில்
மூவரும் பாடல் பெற்ற புண்ணிய தலம் கோச்சங்க சோழ நாயனார் கட்டி எழுப்பிய புண்ணிய ஸ்தலம். சூரிய பகவான் வழிபட்டு வந்த ஒரு ஸ்தலம். அதனாலதான் இந்த ஊருக்கு ஏக சக்கரபுரம்னு பேரு. சூரிய பகவானுடைய தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும். 7 குதிரை ஒரு சக்கரம். ஏகம்னா 1. அப்படி சூரிய பகவான் வழிபட்டதுனால இதுக்கு பேரு ஏக சக்கரபுரம்னு பேரு. காரண முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறார். அவருக்கு பேரே காரண முனிவர் அப்படின்னு பேரு. காரணம் கேட்டுவாடி. காரணம்னா ஏதாவது விஷயம். அந்த முனிவருக்கு ஒரு கொள்கை உண்டு. திருக்குறிப்பு தொண்டர மாதிரி குறிப்பறிஞ்சு தொண்டு பண்ணுவார். யாராவது ஆதரவற்றவர்கள், பசியினால் வர்றவங்க, அவங்களுக்கு ஏதாவது துன்பத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா அந்த துன்பத்தை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்திலேயே ஆதரவற்றோர் இல்லத்தை இந்த ஊர்ல அமைச்சவர் காரண முனிவர். ஆதரவற்றோர், மனநல பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த காலத்துல முனிவர்கள், எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாலே முனிவர்களே அப்படி செஞ்சிருக்கிறாங்க. பரோபகாரம், கர்ம யோகம் செய்திருக்கிறார். அதனால அது பேரே காரண முனிவர்னு பேர். அப்படி காரண முனிவர் தவம் செய்து ஒரு பர்ணசாலையை அமைச்சு அனாதை ஆசிரமங்களை, ஆதரவற்றோர் இல்லங்களை நடத்தினார்னு புராணம் சொல்லுது. அப்படியெல்லாம் ஒரு இந்த முனிவர் காரண மாமுனிவர் இருக்கிற இந்த ஸ்தலம் பாண்டவர்கள் வழிபட்ட தலம். இதய நோய் உள்ளவர்கள், இந்த ஹார்ட் பிளாக், ஆஞ்சியோ செய்யறவர்கள், இதயத்துல வியாதி உள்ளவர்கள் இந்த சுவாமியை வழிபட்டா இதய நோய் நீங்கும். மனத்துணைநாதர்னு பேரு. மனசுக்கு ஒரு துணையான நாதர். மன நடுக்கம், மன சஞ்சலம் உடையவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், மனக்குழப்பம் உடையவர்கள் இந்த பெருமானை வழிபட்டு இந்த பதிகத்தை பாடினா மனக்குழப்பம் நீங்கும். இந்த ஊர்லதான் பகாசுரன் என்கிற அசுரனை பீமன் ஒரு வண்டி நிறைய சோறு கொண்டு போய் அதை தான் சாப்பிட்டு விட்டு பகாசுரனுக்கு தராமல், மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு. ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு வண்டி நிறைய சாதம் போகணும். வண்டி ஓட்டுற ஆளையும் திம்பான் அந்த அசுரன், இந்த சோற்றையும் சாப்பிடுவான். அப்படி ஒரு நாள் தன் பிள்ளைகளை இழந்த ஒரு வயசான அம்மாவுடைய துன்பத்தை கண்டு குந்தி தேவி வருந்த, அதை கேட்ட பீமன் இன்று நானே செல்லுகிறேன் என்று சொல்லி பகாசுரனுக்கு சாப்பாடை கொண்டு போய் தந்த வாக்குல பகாசுரனோடு போர் பண்ணி அவனை 2ஆக கிழித்து போடுகிற பொழுது அவன் சேர்ந்து ஒட்டி கொள்ளுகிறான். பிறகு ஒரு முனிவருடைய பேச்சை கேட்டு அந்த உடம்பை மாற்றி போட்டு பகாசுரன் உடம்பு ஒட்டாமல் இறந்து போனான். அப்படி ஒரு வரலாறு நடந்த ஊரு இந்த வலிவலம். வலி அப்படின்னா குருவி. வலியன் குருவின்னு ஒரு குருவி உண்டு. சின்ன குருவி, கருப்பா இருக்கும். அந்த குருவியை எல்லா பிராணிகளும், எல்லா பறவைகளும் அதை கொத்தி துன்பப்படுத்தின. இந்த துன்பம் தாங்க முடியாத இந்த குருவி நேர மதுரைக்கு போய் பொத்தாமரை குளத்துல முழுகினதுனால அதற்கு ஞானம் சேர்ந்தது. அப்படி ஞானம் வந்த உடனேயே அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் ஆளவாய் பெருமானை பற்றி, இது போன்ற அடியார்கள் ஒன்று சேர்ந்து பெருமானை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட அந்த குருவிக்கு ஞானம் வந்தது. தானும் பெருமானை பாட வேண்டும் என்று எண்ணி மதுரைய 3 நாள் அன்னமும் தண்ணீரும் பருகாமல் மதுரை ஆளவாய் கோபுரத்தை அந்த வலியன் குருவி வளமாக வழிபாடு செய்தது. அதான் வலி வளம்னு பேரு. அப்ப பெருமான் சொன்னார், இனிமேல் உன்னுடைய இனம் வலியன் குருவியாக, வலிமை வாய்ந்த குருவியாக உன்னுடைய பிறவி மாறும். உன்னை கண்டு மற்ற பட்சிகள், மற்ற பறவைகள் பயந்து நடுங்கும் என்று சொல்லி இந்த குருவிக்கு பலமான குருவி, வலியன் குருவி என்று கருங்குருவிக்கு முக்தியை அளித்தார். அந்த வலியன் குருவி மீண்டும் இந்த வழிவளத்திலே தங்கியிருந்து இந்த சுவாமியை வழிபட்டு முக்தி அடைந்ததாக புராணம் சொல்லுகிறது. அதனால இதுக்கு பேரு வலி வளம்னு பேரு. வலி என்கிற குருவி வளம் இறைவனை வழிபட்டதனால இதுக்கு பேரு வலிவலம். விநாயக பெருமானுடைய பாடலை பாடக்கூடிய நம்முடைய வழக்கம், பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே என்று வலிவல பெருமானை பாடக்கூடிய பாடல் ஞானசம்பந்த பெருமான் விநாயக பெருமானை பாடுகிற ஒரு பதிகம் இது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தை வலிவலத்து பெருமானை, மனத்துணை நாதனை நாங்கள் இன்று பாடுவோமாக. பண்
நா- 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 எழுகுல வெற்பிவை மிடரில் அடக்குவன் எரிகடலில் புனல் குளறி வயிற்றினில் முழுது மொழித்திரவியை நிலத்திடை முடுகுவன் பொழுதிவை அளவிச்சைகள் கடுமலனல் பதி அதீப தமிழ் கடல் கவுனிய நற்குல திலகன் இணை கடல் தொழுது பழுத்திய பிறருக்கு பிறர் ஒருவர்க்கு உரு துயர் வரும் வருவி பணிதறியதோர் விச்சையே. ஞானசம்பந்த பெருமான் பாடிய அற்புதமான பதிகம், இதய நோய்களை தீர்க்கிற பதிகம், மன சோர்வுகளை, கவலைகளை, பிரச்சனைகளை தீர்க்கிற பதிகம். எத்துணை துன்பம் வந்தாலும் இந்த பதிகத்தை பாடினால் நிம்மதி அடையும். அதுல சொல்றார், ஒள்ளையாரி உள்ளம் ஒன்றி. ஒல்லைனா அலையிறது, மன பதஷ்டம், பிளட் பிரஷர். உள்ளம் ஒன்றி, உள்ள அமைதியா இருந்து, கெட்ட எண்ணம் கபடு எண்ணம் இல்லாம நல்ல தூய்மையான குழந்தை எண்ணம் உடையது, கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி, நல்ல கோபத்தோடு பேசுகிற கெட்ட வார்த்தைகளை நீக்கி தூய்மை செய்து காம வினை அகற்றி ஆசையை அகற்றி, இப்படி யார் இந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவன் நல்குவார். நல்லவாறே உந்தன் நாமம் நாவில் நவின்றியத்த வல்லவாறே வந்து நல்காய் வழிவலம் மேயவனே என்று இந்த பதிகத்தை பாடுகிறார். பண் பழந்தக்க ராகம், ராகம் ஆரபி. நன்ன ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கல்லம் ஒழிந்து பெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே புந்தன் நாமம் நாவில் நவின்றேத்த வல்லவாறே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே. ஒல்லையாரி உள்ளமொன்றி கள்ளம் ஒழிந்துவை சொல்லையாரி தூய்மை செய் காம வீணை அகற்றி நல்லவாறே உந்த நாமம் நாவில் நவின்றேத்த வல்லவாறே வந்து நல்காய் பலி வலம் மேயவனே பலி வலம் மேயவனே பலி வலம் மேயவனே. இயங்குகின்ற இரவி திங்கள் மற்ற நல் தேவரெல்லாம் பயங்களாலே பற்றி நின்பாள் சித்தம் தேலி குன்றிலர் தயங்கு சோதி சாம வேத காமனை காய்ந்தவனே மயங்குகின்றேன் வந்து நல்காய் வலி வலம் மேயவனே வலி வலம் மேயவனே வலி வலம் மேயவனே. பெண்டிர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பேருங்கடலை விண்டு பண்டே வாழ மாட்டேன் வேதனை நோய் நலிய கண்டு கண்டேன் முந்த நாமம் காதலித்துள்ள உள்ளம் வண்டு கிண்டி பாடும் சோலை வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே. மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யறானார் சிந்தையானே தேவர் கூட கொழுந்தே நைவன் நாயன் முந்த நாம்
நாவில் நவிற்றுகின்றேன் வையமுள்ளே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே ஏ ஏ துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் முன் திறமே தஞ்சமில்லா தேவர் வந்தும் தாடினை கீழ்ப்பணிய நஞ்சை உண்டாய்கள் செய்கிறோ நாடும் நீனைந்தடிய வஞ்சமுண்டன் அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே வலி வலம் மேயவனே ஏ குறி சடையாய் புண்ணியனே நன்னலார் மூவையிலும் கெரிய எய்தாயம் பெருமான் என்றிமையோர் பரவும் கரிபுரியாய் கால கால நீலவனி மிடத்து வரியறவ வந்து நல்காய் வலிவலம் மேயவனே வரியறவ வந்து நல்காய் வலிவலம் மேயவனே ஏ தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றதுள்ளம் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆய மாய காயம் தன்னு ஐவ நின்றொண்டல் மொட்ட மாயமே என்றஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே மாயமென்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே ஏ நீரொடுங்கும் செஞ்சடையாய் நின்னுடைய பொன்மலையை வேரோடு பிழ்ந்தெத்தலுற்ற வேந்தன் ஈராவணனை தேரோடும் போய் வீழ்ந்தனர் திருவிரலாடத்த வாரொடுங்கும் கொங்கை பங்காவலி வலம் மேயவனே வாரொடுங்கும் கொங்கை பங்கா வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே ஏ ஆதியாய நான் முகனும் மாலும் அறிவறிய சோதியானே நீதியில்லை சொல்லுவன் முன் திறமே ஓதினாலும் முன்ன ஏத்தும் என்னை வீணை அவலம்பாதியாவே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே ஏ பொதியிலானே பூவனத்தாய் பொன்திகழும் கையிலே பதியிலானே பத்தர் சித்தம் பற்று பீட்டாத்தவனே விதியிலாதார் வெஞ்சமணர் சாக்கியர் என்றிவர்கள் மதியிலாதார் என் செய்வரோ வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவலம் மேயவனை வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவலம் மேயவனை பொன்னி நாடன் புகலி வேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பொன்னி நாடன் புகலி வேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணு பாடல் பத்தும் வல்லார் மெய்தவத்தோர் விரும்பும் பண்ணு பாடல் பத்தும் வல்லார் மெய்தவத்தோர் விரும்பும் மண்ணு சோதி ஈசனோடே மன்னியிருப்பாரே மண்ணு சோதீசனோடே மண்ணி இருப்பாரே
திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தை பாடி விண்ணப்பம் செய்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய இரண்டாவது பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம். ஊவியல் புரி குழல் வரிசிலை நிகர் நுதல் ஏவியல் கணைப்பினை எதிர்விழி உமையம் தேவிய திருவுருவுடையவன் விரை மலர் மாவியல் பொழி வலிவல முறையிறையே வலிவலம் முறையிறையே இட்டமதமர் பொடி இசைதனில் இசைபெறு அசைபெறு பட்டவிற் பவளனல் மணியன அணிபெறு விட்டொளிர் திருவுருவுடையவன் விரை மலர் மட்டவர் பொழி வலிவல முறை இறைய வலிவல முறை இறையே உருமலி கடல் கடை ஒளி உலகரும் அமர் வெறு உருவகையழு விடம் வெளி மலையணி கருமணி நிகர் களமுடையவன் மிடை தரு மறுமலி பொழில் வலிவல முறையிறைய வலிவல முறையிறையே வலிவல முறையிறையே வலிவல முறையிறையே அனநிகர் சடையழல் அவி உரையனவர் புவனிகழ்வது மதி நன்னை பொறியறவமும் என நினைவொடு வரும் இது மெல முடிவிசை மனமுடையவர் வலிவல முறை இறையே வலிவலம் முறை இறையே பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபட்டும் அவரிட கட்டி கணபதி வரகருளிதல் மிகு கொண்டு வடிவினர் பயில் வலிவல முறை இறையே வலிவலம் முறை இறையே தரை முதல் உலகினில் உயிர் புனல் தரு மிக விரைமலி குழலுமை ஒடு விரபதேசை நரை திரைத்த கெடுத்தகை அது அருளினன் எழி பறைதிகள் மதில் வலிவல முறையிறையே வலிவல முறையிறையே நலி தரு தரை வர நடைவரு மிடையவர் பொலி தரு மடவரளியன் மனையது போம் பலி கொல வருபவன் எழில் மிகு தொழில் வளர் வழிவரு மதில் வழிவள முறையிறையே வலிவள முறையிறையே இரவணன் இரு 10 கரம் எழில் மலை தனில் இரவண நினைதர அவன் முடி பொட்டி செய்து இரவண மமர் பெயர் அருளின நகநெறி இரவண நிகர் வலிவல முறையிறையே இரவண நிகர் வலிவல முறையிறையே வலிவலம் முறை இறையே தேனம தருமலர் அணைபவன் வலிமிகும் ஏனமதாய் நிழல் நிலமகள் அரிமுடி அடிமுடி தானனை யாவுரு உடையவன் மிடை கொடி வானனை மதில் வலிவல முறை இறையே வலிவலம் முறை இறையே வலிவலம் முறை இறையே இலைமலி தரமிக்கு துவருட்டை அவர்களும் நிலைமையில் உணலுட்டை அவர்களும் நினைபத்து தொலைவலி நெடுமறை தொடர்வகை உருவினன் மலைமலி மதில் வலி வலமுறை இறையே வலிவலம் முறையிறையே வலிவலம் முறையிறையே மன்னிய வலி வலம் நகருரை இறைவனை இன்னியல் கழு மல
நகரிறையழிமறை தன்னியல் கலைவல தமிழ் விரகதுரு உன்னிய ஒரு பதும் உயர் பொருள் தருமே தன்னியல் கலைவல தமிழ் விரகதுரை உன்னிய ஒரு பதும் உயர் பொருள் தருமே உயர் பொருள் தருமே உயர் பொருள் தருமே மன்னிய வலிவல நகருரை இறைவனை இன்னியல் கழுமல நகரிறை எழில்மறை தன்னியல் கலைவல தமிழ் விரகனதுரை உன்னிய ஒருபதும் உயர் பொருள் தருமே உன்னிய ஒருபதும் உயர் பொருள் தருமே உயர் பொருள் தருமே. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து மனத்துணையினுடைய நாதனுக்கு நமக்கு மனதுல துணையோடு இருக்கணுங்கிறதுக்காக சுவாமியை விண்ணப்பம் செய்வோம். மல்லல் நீடிய வலிவலம் கோலிலி முதல தொல்லை நான்மறை முதல்வர் தம் பதிப்பல தொழுதேன் எல்லையில் திருப்பதிகங்களால் பணிந்து எத்தி அல்லல் தீர்ப்பவர் மீண்டும் ஆரூர் தொழ அணைந்தார். மனசுக்கு இதமான தலம் வழிவலம். அப்பேற்பட்ட தலத்திலே அடுத்த கிழமை வரை நாங்கள் தங்கியிருந்து சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி தொடர்ந்து நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு 3 ஆண்டுகளை நாங்கள் கடந்து இன்று நாங்கள் 4வது ஆண்டிலே தொடர்ந்து சிவப்பணியை செய்வதற்கு பெருமான் நல்ல ஆதரவை வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பல்வேறு நாடுகளில் இருந்து இணைகிற அடியார் பெருமக்களை போற்றுகிறோம், வணங்குகிறோம். இதில் மறவாது வந்து கலந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கிற வரையிலும் கலந்து கொள்ளுங்கள். கூடுமான வரையிலும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய இலங்கை திருநாட்டிலே பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள். பிரணவம் அறக்கட்டளையின் வாயிலாக அதனுடைய ஸ்தாபகர் நம்முடைய சித்திரவேல் ரமேஷ் பாபு ஐயா அவருடைய சீரிய தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே இந்த பணிகள் நடந்து வருகிறது. நம்முடைய முற்றோதர்களையும் அங்கிருக்கிற ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாட்டையும் பிரணவம் அறக்கட்டளையின் சார்பாக ஜோதி வெப் டிவியின் வாயிலாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒரு தேவார ஓதுவா மூர்த்தியை ஆசிரியர்களை நியமித்து மலை கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பன்னிசையோடு பாடுவதற்கான ஏற்பாட்டையும் நம்முடைய பிரணவம் அறக்கட்டளை மிக சிறப்பாக அந்த பணியை செய்து வருகிறது. இதற்கெல்லாம் அனுசரணையாக சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிரம்ப நிதி உதவிகளை வழங்கி வருகிறார்கள், ஆதரவு வழங்குகிறார்கள். அப்பேற்பட்ட நல்ல பணிகளை செய்து வருகிற சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களுக்கும் இலங்கை திருநாட்டில் இருக்கிற பிரணவம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சோர்வில்லாமல் இந்த பணியில், இந்த சைவ பணியில் நீங்கள் பங்கு பெற்றால் உங்களுக்கு எந்த சோதனையும் வராது. இந்த திருமுறையோடு நீங்க சேர்ந்து கொண்டால் சிவபெருமான் உங்கள் ஆயுளை நீட்டிப்பார், உங்களுக்கு வருகின்ற துன்பத்தை விலக்கி வைப்பார். அதுதான் பதிகம் சொல்லுகிறது. பதிகத்தை தொட்டா உங்க துன்பமே வராது, நிறைய அபூர்வங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமியினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். அகங்காரம் அவர் உள்ளே அடங்கித்தான் கிடந்துவிடும், சுகந்தானும் வேண்டாத சூக்குமமும் நிறைந்திருக்கும், முகங்காணும் அடியாரை முருவலித்து ஆட்கொண்டு, முகங்காணும் அடியாரை முருவலித்து ஆட்கொண்டு, உகந்தாராம் சிவாக்கரரின் உன்னதத்தை போற்றுவோமே, உகந்தாராம் சிவாக்கரரின் உன்னதத்தை போற்றுவோமே. சுவாமிகளை காணுகின்ற அடியார்களை அவருடைய புன்முறுவலாலே ஆட்கொண்டு அவர்களை தங்களுடைய நெறிப்படுத்துகின்ற அற்புதத்தையெல்லாம் அடியேன் நேரிலே கண்டிருக்கின்றேன். அது அடியேன் பெற்ற பாக்கியம். சுவாமிகள் இன்று எம்மை திருக்கன்றாப்பூர் என்னும் ஓர் அற்புதமான தலத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள்.
இடும்பன் பாண்டவர்கள் வழிபட்டு பேறு பெற்ற தலம். கன்று ஆப்பு ஊர் என்று தலப்பெயரை பிரித்து சொல்லி தலவரலாற்றை சுவாமிகள் சொன்னமை சிறப்பாக இருந்தது. ஆப்பு என்பது பசுவை கட்ட தரையிலே அடிக்கும் முளைக்காம்பு. இதுதான் இன்று அங்கு சிவலிங்கமாக இருக்கின்றது. அந்த தல வரலாற்றை சுவாமிகள் அருமையாக சொன்னார்கள். சிவன் மேல் அன்பு நிறைந்த ஒரு பெண்ணை வைணவ குடும்பத்திலே பெற்றோர் திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த குடும்பமோ சிவநிந்தனை செய்து வந்தது. அதனால் அந்த பெண் யாருக்கும் தெரியாமல் சிவனை வழிபட்டு வந்தார். பசுவை கட்டி வைக்கும் முளைக்காம்பு சிவனாக வழிபட்டார். அதனை அறிந்த அப்பெண்ணின் கணவன் அந்த முளையை கோடரியால் ஓங்கி வெட்ட இறைவன் வழிபட்டு அப்பெண்ணை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். அந்த முளைதான் இன்றும் சிவலிங்கமாக இருக்கின்றது. அங்குள்ள சிவன் எமது மனக்கவலையில் தீர்ப்பார் என்று சுவாமிகள் சொன்னார். இத்தலத்தில் அப்பர் அருளிய தாண்டகம் அற்புத தாண்டகமாக அமைந்திருக்கின்றது. எளிய தமிழில் எத்தனை அருமையாக அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது வியப்பாக இருக்கின்றது. இதனை சுவாமிகள் அரிகாம்போதி ராகத்திலே நெக்குருக பாடி பொருளின் சிறப்பாக சொன்னார்கள். அடியார் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் நெஞ்சுளே இறைவனை காணலாம் என்றும் சொல்லும் பதிகம் என்று சுவாமிகள் விளக்கம் சொன்னார்கள். அடுத்து ஏட்டிலே வரை என்று தொடங்கும் திருப்புகளை காவடி சிந்திலே சிறப்பாக பாடி பொருளும் சொன்னார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றி திருவலிவலம் என்னும் தலத்துக்கு சென்றோம். காரண முனிவர் என்பவர் குறிப்பறந்து தொண்டு செய்பவர். அவர் இந்த தலத்திலே ஆதரவற்றவர்களுக்கு இல்லம் அமைத்து காத்து வந்தார்கள். இந்த பணியைத்தான் நாங்கள் இன்றைக்கும் செய்து வருகின்றோம். இதய நோய் உள்ளவர்களும் மனக்குழப்பம் நோய் உள்ளவர்களும் இந்த தல இறைவனை வழிபட்டால் நலம் பெறுவார்கள் என்று சுவாமிகள் சொன்னார்கள். இறைவன் பெயர் மனத்துணிநாதர். இன்றைய அவசர உலகத்திலே மனநோய்களும் மனக்குழப்பங்களும் உடையவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. தம்மை தாமே தற்கொலை செய்தவர்களுடைய தொகையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே இன்றைய இந்த சூழ்நிலையிலே இந்த தலப்பதிகங்கள் அனைத்துமே மிகவும் முக்கியமானவையாகும். வலியன் குருவியன் என்ற ஒரு குருவி இருக்கிறது என்றும் அதை பிற பறவைகள் தாக்க அது மதுரைக்கு சென்று அங்கு புற்றாமரை குளத்திலே மூழ்கி ஞானம் பெற்றது என்றும் சுவாமிகள் சொல்லி அந்த 3 நாட்களாக உணவின்றி வலம் வந்து வழிபட இறைவன் அக்குருவியின் குலத்துக்கே அருள் வழங்கிய செய்தியெல்லாம் சுவாமிகள் சிறப்பாக சொன்னார்கள். அங்கு சம்பந்தர் அருளிய ஒல்லை ஆறு என்று தொடங்கும் பதியத்தை பழந்தக்க ராகத்திலே சுவாமிகள் அருமையாக பாடினார்கள். அடுத்து சம்பந்தர் அருளிய பூவியல் புரிகுழல் என்று தொடங்கும் பதிகத்தை வியாழக்குறிஞ்சி பண்ணிலே சிறப்பாக பாடினார்கள். இந்த 2 பதிகங்களுமே மிகவும் முக்கியமான பதிகங்கள். நாங்கள் வழிபாட்டிலே அடிக்கடி சேர்த்துக்கொள்ளும் பதிகங்கள். அந்த வகையிலே சுவாமிகள் இன்று அற்புதமான 3 பதிகங்களை மக்காக பாடி சிறப்பாக பொருளின் சொல்லி வழிகாட்டி இருக்கின்றார்கள். இதற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த வாரம் சுவாமிகளின் ஆசியுடனும் வழிகாட்டலுடனும் சிட்னி ஆஸ்திரேலியாவிலே ஓர் இளந்தம்பதியருக்கு திருமுறைகள் பாடி திருமணம் செய்து வைக்கும் பாக்கியம் எங்கள் பேரவைக்கு கிட்டியது. திருமணத்திற்கு வந்திருந்த சிலர் மிகவும் சிறப்பான திருமணம் என்று சொல்லி தாமும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு சுவாமிகளை பல தடவை தொடர்பு கொண்டு ஐயங்களை விளக்க கேட்டோம். சுவாமிகளும் சற்றும் சலிக்காது எமக்கு அன்போடு உரிய விளக்கங்களை தந்தார்கள். அந்த வழிகாட்டலிலே நாங்கள் இந்த சிறப்பாக இந்த திருமணத்தை நிறைவேற்றி வைத்தோம். இவ்வாறு பல்லாற்றாலும் எமக்கு வழிகாட்டியும் அருளாசியும் வழங்கியும் வருகின்ற சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. அடுத்ததாக இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாடுவதற்கு ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. சிற்றம்பலம். வழிபாட்டினை நிறைவு செய்ய சண்டிகேஸ்வரர் வணக்கம். பொன்னங்கடுக்கை முடிவேண்ட புனிதற்கமைக்கும் பொருள் அன்றே மின்னும் கலநாடைகள் பெறவும் வேறு தனக்கன்று அமையாமே. மன்னும் தலைவன் பூசனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும் படி பூசனை கொள்ளும் தூயோன் நடித்தாமரை தொழுவாம். துண்ணும் படி பூசனை கொள்ளும் தூயோன் நடித்தாமரை தொழுவாம்.
உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் மறுவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வள்ளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நன்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கோடங்கு குருமணி தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி கம்பத்துரை எந்தாய் போற்றி அவளை கண்ணி கூறல் காண்க ஆவாய் கனகத்திரளே போற்றி யானே சிட்னி நகர் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. சூழ்க எல்லோரும் வாழ்க.